கிரே மார்க்கெட்ல 36% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிராஜ் அயான் அண்ட் ஸ்டீல் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 171 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அதாவது இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 171 கோடி டோட்டலாவே கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் போகும். அண்ட் எந்த ஷேர் ஹோல்டர் பாக்கெட்டுக்கு எந்த ஃபண்டுமே போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 683 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2004 ஃபில் இஸ்பாட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல சத்தீஸ்கர்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா அயான் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச் அயானை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் லாங் ஸ்டீல் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ற எம்எஸ் பில்லட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ற டிஎம்டி பார்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவையான பவரை இவங்களே பவர் பிளான் மூலமா ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு ராய்ப்பூர் அண்ட் பிலாஸ்பூர்லயும் டோட்டலா 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இவங்க ஃபைனான்சியல்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூல கண்டினியூஸா growth காட்டுறாங்கன்னே சொல்லலாம். அதாவது கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2021 10 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2022 28 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2023 53 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 2 வருஷத்துல 4 மடங்கு ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.2ல இருக்காங்க. அதாவது டோட்டலா இவங்களுக்கு 50 கோடி கடன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சூப்பரான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கம்மியான கடன் இருக்கிற கம்பெனினே சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸை 3 கம்பெனிஸ் பண்றாங்க. அண்ட் இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கம்பெனிஸை விட இந்த விராஜ் அயான் கம்பெனி தான் ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் 11 பிஇ ரேஷியோல தான் இருக்காங்க. அண்ட் மற்ற கம்பெனியான சாரதா எனர்ஜி அண்ட் ஷியாம் மெட்டாலிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு 15 to 17 பிஇ ரேஷியோல தான் இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்மியான பிஇ ரேஷியோல தான் ஐபிஓ வர்றாங்கன்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளா சூப்பரான வேல்யூவேஷன்ல ஐபிஓ வந்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் எம்டியான மிஸ்டர் விஜய் ஆனந்த் இவர் சத்தீஸ்கர் ஸ்பாஞ்ச் அயான் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன்ல ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் கோ சேர்மனா இருந்திருக்காரு. அண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஸ்டீல் கன்சியூமர் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதுல எக்ஸ்போர்ட் மெம்பரா இவர் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ப்ரமோட்டர் கேட்டகரியில் இருக்கிற கம்பெனிஸான கோபால் ஸ்பாஞ்ச் பவர் பிரைவேட் லிமிடெட் அண்ட் பிஏ டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் அண்ட் பினாஸ் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் அண்ட் கிர்த்தி இஸ்பத் பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லயுமே டைரக்டர்ஷிப் ஹோல்டிங்கை இவர் தான் வச்சிருக்காரு. அண்ட் இந்த கம்பெனில இவருக்கு அடுத்து நான் எக்ஸிகியூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டரான மிஸ்டர் சுமித் தேவ் இவருக்கு ஓவராலா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் என்எம்டிசி கம்பெனில சேர்மன் அண்ட் எம்டியா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 171 கோடியில 70 கோடி இவங்க கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா இவங்க ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனியாவே ஆயிடுவாங்க. அண்ட் 94 கோடியை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூஸ் பண்ண போறாங்க. லைக் புது மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அண்ட் அவங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பிளான்ட்டை மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச 7 கோடியை ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் கையில 100% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில எந்த விதமான ஸ்டேக்குமே இல்லை. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில 75% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 25% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ஐபிஓக்கு அப்புறம் ப்ரமோட்டர் கையில செபியோட ரூல் படி கரெக்டா 75% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்றது ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு June 26 அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுது June 28. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட் எதுவுமே பண்ணல. ஸோ ஐபிஓட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா லோயர் பேண்ட் 195 ரூபாயும் அப்பர் பேண்ட் 207 ரூபாயும் இருக்கு. மார்க்கெட் லாட்டுங்கிறது 72 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 72 ஷேர்ஸ் வாங்கணும். இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 171 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் பார்த்தோம்னா July 1 நடக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து July 2 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சேம் டே July 2 உங்க டிமாட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் July 3 அந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு 14,904 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் 72 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,93,752 ரூபாய்க்கு 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஐபிஓட ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, QIBஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஆல்மோஸ்ட் செகண்ட் டேவோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருக்கு. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ வரை 20 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவராலாக 17 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நல்ல டிமாண்ட் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன ஐபிஓ கிடைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச லெவலுக்கு டிஃபரெண்ட் பேன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேற டிமாட் அக்கௌண்ட்ல இருந்து ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 20 ரூபாயில இருந்து இப்போ ஜஸ்ட் 75 ரூபாய் வரை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 36% லிஸ்டிங் கெயினோட அரௌண்ட் 282 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு மோஸ்ட்லி T2D செக்மெண்ட்ல தான் லிஸ்ட் ஆகும். அதாவது 250 கோடிக்கு கம்மியான இஷ்யூ சைஸுங்கிறதுனால ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்ல இன்ட்ராடே பண்ண முடியாது. அண்ட் சர்க்யூட் லிமிட்டும் ஜஸ்ட் 5% செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5% மேலேயோ இல்லை 5% கீழேயோ தான் அந்த ஸ்டாக்கால வர முடியும். ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்னன்னு பார்க்கலாம். சூப்பரான ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஐபிஓக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனியாகவே ஆயிடுவாங்க. அதாவது கடனே இல்லாத கம்பெனி ஆயிடுவாங்க. அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் க்ரோத் சூப்பராகவே இருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஓவராலாக ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டீலோட டிமாண்டு சைக்கிளிக்காக சேஞ்ச் ஆகும்போது அந்த டைமில் டிமாண்ட்னால ஸ்டீலோட ப்ரைஸஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க ப்ராடக்ட்டை டைரக்டா அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுமே ஒரே ரீஜியனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாச்சும் வந்தா இவங்க மேனுஃபேக்சரிங் அப்படியே டவுன் ஆயிரும். அண்ட் இதை தவிர இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்கு, பிரைஸ் வேல்யூஷனும் சூப்பரா இருக்கு. ஸோ போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுத்துக்குமே சூப்பரான ஸ்டாக்னே சொல்லலாம். அண்ட் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க அந்த T2D செக்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்காக அப்ளை பண்றவங்களுக்கு இது நல்ல ஒரு சாய்ஸாவே இருக்கும். நான் பர்சனலா அந்த ஐபிஓல மேக்ஸிமம் லாட்ஸ் அப்ளை பண்ண போறேன். கிடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.